ஸோ மைக்ரோசாஃப்ட் நேற்று நடந்த இஷ்யூ வந்து அவங்களோட மைக்ரோசாஃப்ட் 365 ஆப்ஸ் வெப்ல யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆயிருக்குது. ஸோ இது வந்து யூகே அண்ட் யூஎஸ்ல கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியாவில் கூட கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன நடக்குதுன்னா the systems are getting very காம்ப்ளெக்ஸ்ங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சிஸ்டம் இருக்கனால அதே மாதிரி அவங்க டெஸ்டிங் பண்றது வந்து கொஞ்சம் அங்கே மிஸ் ஆப் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ சில இதுக்கு வந்து ஏதாவது அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணும் போதோ இல்லைனா ஏதாவது ஒரு புது இது பண்ணும் போதோ ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வரும்போதோ டெஸ்டிங்ல ஏதோ சின்ன கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா நிறைய ஃபைனான்ஷியலி நிறைய பேர் இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி டாப் 4-5 கம்பெனிஸ் மேலே தான் டிபெண்ட் ஆயிருக்கிறாங்க. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து தேர் ஹேவிங் அ ஃபைனான்ஷியல் லாஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் இஷ்யூஸ். அதனால பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ், மேஜர் கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $10 billion வரைக்கும் இதனால இம்பாக்ட் ஆயிருக்கும், ஃபைனான்ஷியல் இம்பாக்ட் ஆயிருக்கும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்லாம் வெளில வந்திருக்கு. ஸோ இல்லை, இது வந்து இங்கே உள்ள மெயின்டெனன்ஸ்ல உள்ள ஒரு ஒரு லேகா இல்லை வேறு வெளியிலேருந்து வர செக்யூரிட்டி த்ரெட்டும் இருக்கும் இல்லையா? சைபர் அட்டாக்லாம் சொல்றாங்க இப்போ, அது மாதிரிலாம் ஏன் இருக்கக்கூடாது? இல்ல சைபர் இப்போ மைக்ரோசாஃப்ட் இப்போ வந்த இஷ்யூ வரைக்கும் அந்த மெயின் ஃபால்கன் அப்டேட் கூட செக்யூரிட்டி அட்டாக் கிடையாது. அவங்களே உள்ளுக்குள்ள சில அப்டேட்ஸ் பண்ணும் போது அந்த டெஸ்டிங் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருள் நம்ம பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் இது மாதிரி தான். மேனுஃபேக்சரிங்ல எப்படி நம்ம பொருளை இது பண்ணிட்டு தயார் பண்ணிட்டு ஒரு டெஸ்டிங் அப்படின்ற ஒரு QA அப்படின்ற ஒரு இது இருக்குமோ, அதே மாதிரி சாஃப்ட்வேருக்கும் அவங்களோட அந்த டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோல டெஸ்டிங்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் சிஸ்டம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஆயிட்டு இருக்கனால அந்த ஒர்க் ஃப்ளோல சில இது அவங்க சரியான அந்த சினாரியோஸ் ஆட் பண்ணல, சில டெஸ்டிங் இது ஆட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்க அதை டெஸ்ட் பண்ணாமலே அதை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்களே தெரியாம ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச 3 பெரிய பிளேயர் இருக்காங்க. ஒன்னு வந்து கூகுள், அதுக்கு அடுத்தது மைக்ரோசாஃப்ட், அதுக்கு அடுத்து அமேசான். மைக்ரோசாஃப்ட் தான் இதோட 3வது டார்கெட். அது ஏன் மைக்ரோசாஃப்ட்? நீங்க சைபர் அட்டாக்ஸ் வந்து எது பாப்புலரா இருக்கிற கம்பெனிஸ்லயோ அது மேலதான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து தான் அவங்களுக்கு they will get benefits out of it. ஒரு பெரிய ஐடென்டிட்டி இல்லாத கம்பெனி மேல அட்டாக் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு ஃபைனான்ஷியல் கெயினும் இருக்காது. ஸோ அதனால இவங்க நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு வரும்போது சில லேக்ஸ் அவங்க சைட்ல இருக்கும் போது அது வந்து ப்ரோன் ஆகுது. இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்ற கம்பெனிஸும் கான்ஸ்டன்டா they are fighting this threat. மற்றவங்களுக்கு இந்த த்ரெட் வருது, அவங்க இந்த அட்டாக்கை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஐ திங்க் மைக்ரோசாஃப்ட் இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நிறைய பேர் நம்ம மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் மேல ரொம்ப ரிலே ஆயிருக்கிறோம். ஸோ ஐ திங்க் தே ஹேவ் டு ஃபிக்ஸ் திஸ் ப்ராப்பர்லி. வணக்கம் மிஸ்டர் அரவிந்த். வணக்கம் ஃபிலிக்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நேத்து வந்து மைக்ரோசாஃப்ட் அந்த நிறுவனத்தோட பல்வேறு ஆப்ஸ் வந்து வேலை செய்யாம போச்சு. என்ன காரணம்? இது வந்து முதல் முறை இல்லை. இது மாதிரி மைக்ரோசாஃப்டோடைய பல்வேறு மென்பொருள்கள் செயலில் இருந்து போறது இது முதல் முறை இல்லை. இந்த வருஷத்துல இது 3வது முறைன்னு நினைக்கிறேன். இது ஏன் இப்படி நடக்குது? இதனால என்னென்ன மாதிரியான இந்த எஃபெக்ட் இந்த உலகத்துல ஏற்படுது? நானும் நேற்று பார்த்தேன். டவுன் டிடெக்டர்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி எந்தெந்த கிரிட்டிக்கல் ஆப்ஸ்லாம் வந்து டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா அவங்க ஒரு அவங்க ரிப்போர்ட் பண்ணுறதை வச்சு they give some statistics. ஸோ மைக்ரோசாஃப்ட் நேற்று நடந்த இஷ்யூ வந்து அவங்களோட மைக்ரோசாஃப்ட் 365 ஆப்ஸ் வெப்ல யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆயிருக்குது. ஸோ இது வந்து யூகே அண்ட் யூஎஸ்ல கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியாவில் கூட கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது சரியான ரீசன் என்னன்றது அவங்க சரியா ரிப்போர்ட் பண்ணல. பட் ஆனால் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன நடக்குதுன்னா the systems are getting very காம்ப்ளெக்ஸ்ங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸா சிஸ்டம் இருக்கனால அதே மாதிரி அவங்க டெஸ்டிங் பண்றது வந்து கொஞ்சம் அங்கே மிஸ் ஆப் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ சில இதுக்கு வந்து ஏதாவது அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணும் போதோ இல்லைனா ஏதாவது ஒரு புது இது பண்ணும் போதோ ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வரும்போதோ டெஸ்டிங்ல ஏதோ சின்ன கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா நிறைய ஃபைனான்ஷியலி நிறைய பேர் இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி டாப் 4-5 கம்பெனிஸ் மேலே தான் டிபெண்ட் ஆயிருக்கிறாங்க. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து தேர் ஹேவிங் அ ஃபைனான்ஷியல் லாஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் இஷ்யூஸ். இப்ப கடந்த முறை பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ், ஹெல்த் கேர், பேங்கிங் இதெல்லாம் கூட பல மணி நேரங்கள் அப்படியே ஸ்தம்பித்து போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இந்த Y2Kன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லாம இருந்தது. பட் இந்த வருஷம் எஸ்பெஷலி 2024 எனக்கு தெரிஞ்சு 3 முறை மைக்ரோசாஃப்ட் வந்து அவுட்டேஜ் ஆயிடுச்சு. ஆமா, இதுல கரெக்ட். அதுல மெயினான இது நீங்க சொன்னது வந்து அரௌண்ட் 19th of July 2024 இந்த சம்மர்ல ஒரு பெரிய அவுட்டேஜ் ஆச்சு. அது வந்து they call it as blue screen of death அப்படின்னு சொல்லுவாங்க, BSOD.
ஸோ அது வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல்ல ஒரு க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி கம்பெனி ஒரு சென்சார் பேஸ்ட் அப்டேட் கொடுக்கும் போது அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கர்னல் லெவல் ஹார்ட்வேர் லெவல்ல ப்ராப்ளம் இருந்ததுனால எல்லா சிஸ்டமுமே டவுன் ஆயிடுச்சு. அது இமீடியட்டா அவங்க ஃபிக்ஸ் பண்ணா கூட அவங்க மிஷின் சைட்ல ஏன்னா கஸ்டமர்ஸும் கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ் இது பண்ற மாதிரி இருந்தது, ஃபாலோ பண்ணாதான் அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ், மேஜர் கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $10 பில்லியன் வரைக்கும் இதனால இம்பாக்ட் ஆயிருக்கும், ஃபைனான்சியல் இம்பாக்ட் ஆயிருக்கும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்லாம் வெளில வந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லா தொழிலும் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டரை வந்து ரொம்ப டிபெண்ட் ஆகி இருக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேபிளா செக்யூர்டா இல்லாட்டி இந்த மாதிரி வந்து அவங்களோட ஃபைனான்சியல் இது டைரக்டா அதுல இம்பாக்ட் ஆகுன்றது ரொம்ப நல்லா தெரிய வருது நம்மளுக்கு. இல்ல இது வந்து இங்க உள்ள மெயின்டெனன்ஸ்ல உள்ள ஒரு ஒரு லேகா இல்ல வேற வெளியில இருந்து வர செக்யூரிட்டி த்ரெட்டும் இருக்கும் இல்லையா, சைபர் அட்டாக்லாம் சொல்றாங்க இப்போ, அது மாதிரி ஏன் இருக்கக்கூடாது? இல்ல சைபர் இப்போ மைக்ரோசாஃப்ட் இப்போ வந்த இஷ்யூ வரைக்கும் அந்த மெயின் ஃபால்கன் அப்டேட் கூட செக்யூரிட்டி அட்டாக் கிடையாது. அவங்களே உள்ளுக்குள்ள சில அப்டேட்ஸ் பண்ணும் போது அந்த டெஸ்டிங் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருள் நம்ம பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் இது மாதிரி தான். மேனுஃபேக்சரிங்ல எப்படி நம்ம பொருளை இது பண்ணிட்டு தயார் பண்ணிட்டு ஒரு டெஸ்டிங் அப்படின்ற ஒரு QA அப்படின்ற ஒரு இது இருக்குமோ, அதே மாதிரி சாஃப்ட்வேருக்கும் அந்த அவங்களோட அந்த டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோல டெஸ்டிங்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் சிஸ்டம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஆயிட்டு இருக்கனால அந்த ஒர்க் ஃப்ளோல சில இது அவங்க சரியான அந்த சினாரியோஸ் ஆட் பண்ணல, சில டெஸ்டிங் இது ஆட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்க அதை டெஸ்ட் பண்ணாமலே அதை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்களே தெரியாம ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் தான் இதுன்றது தெரியுது. ஸோ அதனால அவங்க அதை கத்துக்கிட்டு அவங்க அந்த டெஸ்டிங் இதை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி தே ஷுட் ஸ்டில் புட் சம் ப்ராப்பர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அரௌண்ட் இட். த டெஸ்ட் கேசஸ் ஷுட் இன்னும் ப்ராப்பரா கவர் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணணும். நார்மலா இந்த சைபர் செக்யூரிட்டி எவ்வளவு லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும், அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்க? ஸோ சைபர் செக்யூரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா வந்து அது நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அப்ரோச் இருக்குது. பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ஸே வந்து சில சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி சில இது சிஸ்டத்துக்குள்ளேயே எம்பர்ட் ஆயிருக்கும். அதை தவிர வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து நீங்க யூசர் லெவல்ல கூட சோஷியல் இன்ஜினியரிங் இருக்கு, மற்ற விதமான சைபர் செக்யூரிட்டி வச்சு நீங்க சிஸ்டம் இது பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அந்த சிஸ்டம் ஆக்சஸ்ன்னு ஒன்று இருக்கு. சிஸ்டம் ஆக்சஸ் வந்து சரியான ஆக்சஸ் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கணும், ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் செட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆக்சஸ் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் டேட்டா லீக்கிங் இல்லாம இருக்கிற மாதிரி சில பிரின்சிபல்ஸ்லாம் செட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரியா பண்ணாத விதத்துல ஏதாவது ஒரு அட்டாக் ஆச்சுன்னா அது வந்து ஃபார் வேரியஸ் பர்பஸஸ் அட்டாக் பண்ணுவாங்க. சிஸ்டத்தை டோட்டலா பிரிங் டவுன் பண்றதுக்கும் அட்டாக் பண்ணுவாங்க, டிடாஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க, இல்ல இன்ஃபர்மேஷன் இது பண்றதுக்காகவும் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க அட்டாக்கரோட இதை பொறுத்து தே கேன் டேக் ஓவர் த சிஸ்டம் ஆர் தே கேன் டேக் த டேட்டா ஃப்ரம் யுவர் சிஸ்டம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச 3 பெரிய பிளேயர் இருக்காங்க. ஒன்னு வந்து கூகுள், அதுக்கு அடுத்தது மைக்ரோசாஃப்ட், அதுக்கு அடுத்து அமேசான். இந்த 3 பேரும் தான் உலகத்துல ஆல்மோஸ்ட் தே ஆர் டாமினேட்டிங் தி என்டையர் குளோபல் மார்க்கெட்னு நம்ம சொல்றோம். மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளியில தெரிஞ்ச ஒரு கம்பெனிஸ். இப்ப இது எல்லாத்தையும் விட நமக்கு எங்க அதிகமா இந்த வருஷத்தை பொறுத்த மைக்ரோசாஃப்ட் தான் இதோட 3வது டார்கெட். அது ஏன் மைக்ரோசாஃப்ட்? இல்ல மைக்ரோசாஃப்ட் ஏன் அவங்களுக்கு இந்த இதுனா அவங்களோட நிறைய டெவலப்மெண்ட் வந்து நிறைய ஏரியால அவங்க ஆக்சிலரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நிறைய புது ப்ராடக்ட்டை வந்து கிளவுட்லயோ சரி, அப்புறம் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI சைட்லயோ சரி நிறைய ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுத்து நிறைய ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்சிலரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சைட்ல இருந்தும் சில கேப் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டெஸ்டிங் சைக்கிள்ல ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ற சைக்கிள்ல ஸோ அங்க ஒரு சின்ன கேப் இருக்குது, விச் ஐ திங்க் தே வில் பி லுக்கிங் டு அட்ரஸ் இட். அது தவிர த்ரெட் சைட்லயும் பாத்தீங்கன்னா நீங்க ஆப்வியஸ்லி நீங்க சைபர் அட்டாக்ஸ் வந்து எது பாப்புலரா இருக்கிற கம்பெனிஸ்லயோ அது மேலதான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து தான் அவங்களுக்கு they will get benefits out of it. ஒரு பெரிய ஐடென்டிட்டி இல்லாத கம்பெனி மேல அட்டாக் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு ஃபைனான்சியல் கெயினும் இருக்காது. ஸோ அதனால இவங்க நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு வரும்போது சில லேக்ஸ் அவங்க சைட்ல இருக்கும் போது அது வந்து ப்ரோன் ஆகுது. இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்ற கம்பெனிஸும் கான்ஸ்டன்டா they are fighting this threat. மற்றவங்களுக்கு இந்த த்ரெட் வருது, அவங்க இந்த அட்டாக்கை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஐ திங்க் மைக்ரோசாஃப்ட் இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நிறைய பேர் நம்ம மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் மேல ரொம்ப ரிலே ஆயிருக்கிறோம். ஸோ ஐ திங்க் தே ஹேவ் டு ஃபிக்ஸ் திஸ் ப்ராப்பர்லி. அதுக்கு அடுத்து இன்னைக்கு நேற்று நடந்த என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட் நடக்கும்? ஸோ அதுதாங்க இப்போ வந்து அவங்களோட அந்த 365 மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்றது வந்து முக்கால்வாசி நீங்க இந்த ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா,
உங்களோட ஓகே. எக்ஸலா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட இமெயிலா இருக்கட்டும். ஸோ வெப் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்க அந்த யூஸ் பண்றது எல்லாத்தையுமே அவங்க வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 ஆன்லைன்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஆன்லைன்ல ஆமா. 365 அந்த ப்ராடக்ட்ல உங்களால உள்ள போக முடியலன்னா, உங்களால அதுக்குள்ள இருந்து மத்த இருக்கிற அந்த ப்ராடக்ட்டை நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த இமெயில் அக்கௌண்டா இருக்கட்டும், இல்ல எக்ஸல் பாக்குறதா இருக்கட்டும், இல்ல வேற ஆஃபீஸ் 365 ரிலேட்டட் டீம்ஸ், நம்ம வந்து டீம்ஸ் இப்ப நிறைய யூஸ் பண்றாங்க சாட்டிங் பண்றதுக்கு. அதெல்லாம் அவங்களால யூஸ் பண்ண முடியாம அந்த அக்சசபிலிட்டி எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. அந்த சர்வீஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணுவாங்களா? இல்ல பிகாஸ் அவங்களுடைய பிரச்சனை தான். அவுட்டேஜ்ன்றது அவங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப கண்டிப்பா. இதனால இவ்வளவு லாஸ் ஆச்சு, டவுன் டைம் இவ்வளவு இருந்தது, அதனால இதை வந்து நான் வந்து காம்பன்சேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அது மாதிரி இந்த சட்டங்கள் இடம் இருக்கா? அப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் அங்க இருக்குமா? ஸோ சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்னு சொல்லி எல்லா கம்பெனிஸோட பிசினஸோடையும் போட்டிருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் யூசர்ஸும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது எஸ்எல்ஏன்றது ஒன்று இருக்கும் கம்பெனிஸோட. ஸோ சில டவுன் டைம் ஆகும்போது அது எந்த விதமான டவுன் டைம், எந்த கிரிட்டிக்கல் லெவல்ல இருக்குது, அதை பொறுத்து சில கிரெடிட்ஸ் வேணா கொடுப்பாங்க. ஸோ கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் மந்த் பில்லிங் சைக்கிள்ல அவங்களோட சைட்ல இருந்து எஸ்எல்ஏ அவங்க மீட் பண்ண முடியாட்டி முக்கால்வாசி they will give SLA to 90% to 99%. ஸோ சில டைம் கிரிட்டிக்கல் சிஸ்டம் இம்பாக்ட் ஆச்சு இது பண்ணணும்னா கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட்ஸை வச்சுட்டு நீங்க அடுத்த மாசம் உங்களோட பில்லிங் சைக்கிள் அதை ரெடியூஸ் பண்ணி நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் பாலிசிஸ் ஆர் தேர் இன் பிளேஸ். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, ஏர்லைன்ஸ், மெடிக்கல், பேங்கிங் செக்டார்ல தொடங்கி ஒரு சாதாரண இண்டிவிஜுவல் வரையும் இந்த சைபர் அட்டாக் பத்தி பயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள்லாம் மொபைல் போன்ல உள்ள கேமராவிலேயே ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சுப்பாங்க, லேப்டாப்ல உள்ள கேமரால ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு பயமா இருக்குது. ஹவு டு வி ப்ரொடெக்ட் அவர்செல்ஃப்ஸ்? இல்லைங்க, இது ரொம்ப இது நான் சிறந்த கேள்வி. பிகாஸ் சைபர் அட்டாக்ன்றது வந்து எந்த விதத்திலையும் வரலாம். ஸோ ஆஸ் ஐ செட், அவங்க அட்டாக் பண்றவங்களோட நோக்கம் என்னவோ அதை பொறுத்து தான் அவங்களோட அவுட்கம் அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிலிஜென்ட்டா இருக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இப்போ நீங்க கேமரால டெஃபினட்டா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சில சாஃப்ட்வேர்லாம் நம்ம டவுன்லோட் பண்றோம், அது மூலியமா நம்ம ஆக்சஸ் கொடுத்துட்றோம், ஸோ நம்ம கேமராவை அவங்களால வாட்ச் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ நான் கூட என்னோட கேமரால வந்து முன்னாடி ஸ்டிக்கர் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் லேப்டாப்ல இது அந்த ஸ்லாட்டை க்ளோஸ் பண்ணியிருப்போம். நம்ம பயன்படுத்தும் போது வந்து நீங்க ஸ்லாட் ஓப்பன் பண்ணிக்கலாம், கேமரா இது பண்ணிக்கலாம். ஆப் நீங்க டவுன்லோட் ஏதாவது பண்ணும் போது மொபைல் இதுல ஆப் ஏதாவது டவுன்லோட் பண்றீங்கன்னா கொஞ்சம் அதோட ரிவ்யூஸ் பாருங்க. என்ன விதமான ஆப் நீங்க வந்து உங்களுக்கு பயனா இருக்குமோ அந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. ரொம்ப ஹெவிலி மார்க்கெட்டிங்ல இருந்து வர மாதிரி ஏதோ ஒரு ஆப், நீங்க ஏதோ ஒரு லாட்டரி வின் பண்ண போறீங்க, இல்ல இது பண்ணீங்கன்னா இது பலன் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு போகஸ் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா வர இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க, தவிர்த்துருங்க. முக்கால்வாசி தெரிஞ்ச நல்ல பாப்புலரான ஆப்பை இது பண்ணுங்க. ஆப் ஸ்டோர்ல அந்த ரிவ்யூவை கொஞ்சம் பாருங்க, என்ன மாதிரி சொல்றாங்க, முன்னாடி இருந்த யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி அதுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. அதை படிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் போன் இதுல இருந்து நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு டேட்டாவும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம், உங்களையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு போறோம், அது போன்ல போனாலும் சரி, கம்ப்யூட்டர்ல இருந்து போனாலும் சரி, அது சில குக்கீஸ் எல்லாம் கேக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ குக்கீஸ் வந்து இப்போ நிறைய இதுல வந்து ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. குக்கீஸ் வந்து எதுக்காக உங்களோட டேட்டாவை பயன்படுத்துறாங்க, அதை எப்படி பயன்படுத்துவாங்க, இல்ல அந்த டேட்டா வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் லெவல்ல, யூகேல, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் அந்த அளவுக்கு கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் இல்லாட்டி கூட குக்கி வெப்சைட் நடத்துறவங்க அந்த கேள்வியை கேட்கணும். ஸோ நீங்க அதுல போய் உங்களோட குக்கி நீங்க அக்செப்ட் பண்ணும் போது நீங்க பார்க்கணும் அவங்க எந்த விதமான டேட்டாலாம் அவங்க உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க என்னன்னு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அங்க வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு தனியா ஒரு ஆளை வந்து டெசிக்னேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அதுக்கு இமெயில் பண்ணியும் அவங்களுக்கு அந்த கம்பெனில அதுக்கு யாரு வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து மோஸ்ட்லி இந்த டேட்டாவெல்லாம் வந்து கம்பெனியோட டேட்டாவெல்லாம் வந்து இன்சார்ஜா இருப்பாங்க. ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சுட்டு உங்களோட டேட்டாவை நீங்க அவங்க கிட்ட வந்து எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு கேட்கலாம், இல்ல ரிமூவ் பண்ண சொன்னா ரிமூவ் பண்ணலாம். அதை அவங்க பண்ணி தான் ஆகணும் பை லா. ரொம்ப ரொம்ப நன்றி அரவிந்த் ஃபார் ஷேரிங். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.